கணக்கு, பிணக்கு, வணக்கு, ஆமணக்கு. இதை யார் சொன்னான்னா நான் சொல்லலைங்க, பாரதியார் சொல்லியிருக்காரு. அவரோட சின்ன வயசில் அவரோட அப்பா அவரை கணக்கு போடவா பாரதி அப்படின்னு கூப்பிடும்போது அவர் மனசுக்குள்ளே திட்டிக்கு வரான். கணக்கு, பிணக்கு, வணக்கு, ஆமணக்கு, அது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறான். ஸோ இன்றைக்கும் நம்ம எல்லா குழந்தைங்களுமே நிறைய பேரண்ட்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிற ஒரே வார்த்தை கணக்கு, பிணக்கு. எனக்கு மேக்ஸு புரியலை, மேக்ஸ் டவுட்டாக இருக்குது, மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்ற ஒரே வார்த்தை தான். இன்றைக்கி உங்கள் குழந்தைங்க 6th-லேருந்து 10th-க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களோட மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, சார் என் பையன் கணக்கை பார்த்தாலே பயப்படுறான் சார், ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறானே தெரில, எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிக்கிறான் சார், ஆனால் கணக்கு மட்டும் வரவே மாட்டேது சார், நீங்கள் தான் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்பாங்க. என்கிட்ட விட்டதுலேருந்து 1 month நான் உங்களுக்கு மேக்ஸ் ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் எப்படி ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்ற சீக்ரெட்டை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸோடு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ உங்கள் பசங்க 6th-லேருந்து 10th-க்குள்ளே படிக்கிறாங்களா, அவங்களுக்கு மேக்ஸ் ஸ்கில்ஸ் சுத்தமாகவே இல்லையா, நான் சொல்கிற இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு நல்லா தரவு பண்ணிங்கன்னா போதும், எக்ஸலண்ட்டாக மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் தெரியுதான்னு பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரில சார் என் பையனுக்கு அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சொல்லிக் கொடுக்கணும். நம்பர் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவன் 5th கிரேடில் இருந்தானா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்ற இந்த 4 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம தரவு பண்ணணும். ஒருவேளை அந்த பையனுக்கு 4 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நல்லா தெரியுது சார், அடுத்த லெவல் தெரியல, அதுக்கப்புறம் எந்த மேக்ஸுமே தெரியல அவனுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற இந்த டாபிக்ஸை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபேக்டரைசேஷன், போர்ட் மாஸ், எல்சிஎம், இன்டீஜர்ஸு, ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்ன, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்னால் என்ன, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டு, லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ், பர்சன்டேஜ். ஸோ நான் சொன்ன இந்த டாபிக்ஸை மட்டும் அவங்களுக்கு நல்லா தரவு பண்ணிங்கனாலே போதும். 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த டாபிக்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பாக அவங்க மேக்ஸில் ஷைன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றின நல்ல புரிதலை ஏற்படுத்தணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சம்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். ஒரு நோட் தனியாக போட்டு நிறைய ஃபேக்டரைசேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஒர்க் ஷீட் மாதிரி நம்ம ஒரு 20, 30 ப்ராப்ளம்ஸ், 40 ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தப்பாக தாங்க பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் மனசு உடஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு நிறைய திருப்பி அதே டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒன்ஸ் அவங்க இந்த டாபிக் தரவாக இருக்காங்கன்னு நமக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் அடுத்த டாபிக் போகணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சிருச்சுன்னா போர்ட் மாஸ்க்கு போங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் சொல்லிக் கொடுங்க, இன்டீஜர்ஸ்னால் என்னன்னு சொல்லிக் கொடுங்க, அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நான் சொன்ன எல்லா டாப்பிக்கையும் சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா கடைசியாக ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து கொஷின் செட் பண்ணுங்கள். கொஷின் செட் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிங்கன்னா அதில் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்னு பாருங்கள். சப்போஸ் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க சார், என்ன பண்ணுறதுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லேர்ன், ப்ராக்டிஸ், ரீகால், ரிப்பீட், இந்த 4 தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணுங்க. லேர்ன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்னால் என்னது, போட வைக்கணும். சரிங்களா? அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் மேத்தமெட்டிக்ஸில். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கோட் இருக்குங்க, த ஒன்லி வே டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் டு டூ மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். 2வது ஸ்டெப்புங்களா. 3வது ஸ்டெப் ரீகால்னால் என்ன, நிறைய அவங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும். நம்ம இப்போது ஒரு டாபிக் படித்தாங்க அடுத்த பயிலான்னு மேலோட்டமாக போகாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்லிப் டெஸ்ட் வைங்க. அதில் அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டாபிக் போங்க. நல்லா பண்ணலையா 4வது ஸ்டெப் என்னது, ரிப்பீட்னா என்ன, திருப்பி லேர்ன்லேருந்து வரணும், அவ்வளோதான். ஸோ லேர்ன், ப்ராக்டிஸ், ரீகால், ரிப்பீட். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையும் தரவாக படிக்க சொல்லுங்கள். படிச்சிட்டாங்கன்னா போதும், அவங்க 9th கிரேடுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கணுமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் நம்ம டேரெக்டாக 9th ஸ்டாண்டர்ட் புக்குக்கு போயிடலாம், அவ்வளோதான். ஸோ என் பையன் இப்போ 10th படிக்கிறான் சார், இல்லை 11th 12th படிக்கிறான், என்ன பண்ணுறது சார்
அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து லெவல் 1 ப்ராக்டிஸ். லெவல் 2 ப்ராக்டிஸ் வந்து 9th 10th படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்கிறத என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மேக்ஸே வரல அப்படின்னு கவலைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், என் பையனுக்கு மேக்ஸே வரமாட்டேது சார், ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குறான் அப்படின்னு கவலைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த லெவல் 2 மேத்தமெட்டிக்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறது, 9th 10th படிக்கிறவங்க எப்படி அவங்களோட மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.